ஒரு ட்ரேடர்ஸு உள்ளே என்ட்ரி ஆகும்போது மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். பண்ணும்போது ஒரு நோ ட்ரேடிங் பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ட்ரேடிங். இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த விட்டதை பிடிக்கிறேன்னு போகிறது. விட்டதை நம்ம பிடிக்கவே முடியாது. ஒன்ஸ் லாஸ் தான். அதனால் வந்தால் தட் இஸ் அது ஏர்னிங் தானே தவிர லாஸ் கேனாட் பி பேர் ஆஃப். ரைட். அடுத்தது இக்னோரிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறது இல்லை. அடுத்தது ரிவெஞ்ச் ட்ரேடிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. நாம்ளே தீர்மானம் பண்ணக்கூடாது. ஒரு பங்கு ஏறி இருக்குது, வாங்குகிறோம், இறங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல வர வரையும் வெயிட் பண்ணணும். அதேமாரி ₹1,00,000 கேபிட்டல் இருக்குது, ₹50,000 கேபிட்டல் இருக்குன்னா 50%க்கு வாங்கலாம். 50% வாங்கி சப்போஸ் ஏதாவது சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் இறங்கிடுது, 20% இறங்கிடுது, 15% இறங்கிடுதுன்னா அந்த எந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகிறதோ அந்த இடத்துல மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி டபுள் ப்ராஃபிட்டில் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை சந்தை கொடுக்குது. ஒரு ஏற்றம் என்று இருந்தால் இறக்கம் இருக்கும், இறக்கம் இருந்தால் ஏற்றத்து வரலையும் காத்திருக்கணும். நாம் ஏற்றத்தில் போய் வாங்கிட்டு இறக்கத்தில் விற்றுட்டு ஐயோ ஏறலையேன்னு சொன்னால் நம்ம சந்தையை குறை சொல்வது என்பது ஒரு ஆரோக்கியமானது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது பை அட் லோ செல் அட் ஹை.